அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற கிதாபில் நோன்பின் பாடத்தில் பாடம் நம்பர் 160வது பாடமாக இஅ்திகாஃபின் சிறப்புகள் பற்றி இப்பொழுது நாம் பயிலவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற இக்கல்வியில் மென்மேலும் நல்ல வளர்ச்சியையும் ஆக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அதனுடைய அக்கவுண்ட்ஸ் நம்பரும் கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் உங்களது உதவிகளை இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்பி தருமாறும், நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் பயணிக்க அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. அல்லாஹ் நம் எல்லோரையும் கொடுக்கும் இடத்திலே அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இப்பாடத்தின் முன்சுருக்கமாக இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது எப்போது நோன்பு நோற்பது ஹராம் என்பதை பற்றியும் ஏத்திகாவின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இக்கல்வி சேவையில் என்றும் தொய்வின்றி தொடர்வதற்கு அல்லாஹு தஆலா நல்லருள் பாலிப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சொல்வோம். இந்த பாடத்திலே நாம் சென்ற பாடத்தினுடைய 157வது பாடத்தினுடைய சில மசலாக்களை, அதாவது சுன்னத்தான அந்த நோன்பில சுன்னத்துகள் என்னென்ன என்பதை பற்றி பேசுகிறார்கள். அப்ப எப்ப சுன்னத்தான நோன்பு நோக்கணும் அப்படிங்கிறத பத்தி, அதுக்கு பிறகு எப்ப அறவே நோன்பு நோற்கக்கூடாது, எந்தெந்த நாட்கள்ல நோன்பு நோற்பது தடை ஹராம் என்பதை பற்றியும் ஆசிரியர் அவர்கள் பேசுவதுடன், அத்துடன் இஅ்திகாஃபுடைய இதெல்லாம் சென்ற பாடத்தில் நம்ம தலைப்பாக இட்டிருந்தோம் 159வது பாடத்தில். இப்போ 160வது பாடத்தில் சிறப்பாக நாம் பார்க்கவிருப்பது இந்த சென்ற 159 தலைப்பு போட்டும் அதில் சொல்ல வீடியோ நேரம் போதாமையால் இப்போ அதையே அந்த சென்ற பாடத்தினுடைய அந்த தலைப்பை இந்த பாடத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். விடுபட்ட அந்த பகுதிகள் என்ன, எப்போது நோன்பு நோற்பது ஹராம், எந்தெந்த நாட்களில், அது மாதிரி ஏற்கனவே சுன்னத்துகள் நோன்பினுடைய சுன்னத்துகளை சென்ற 159வது பாடத்தில் நம்ம நிறைய சொன்னோம். அதில் ஒரு சில சுன்னத்துக்கு மட்டும் விடுபட்டுருச்சு. அதையும் இந்த 160வது பாடத்தில் சேர்த்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அத்துடனே இஅ்திகாஃபினுடைய சிறப்பை பற்றியும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இத்துடன் இந்த நோன்பினுடைய எல்லா விஷயங்களும் முடிந்துவிட்டன. அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். ஒயுந்தபு சௌமு யௌமி அரஃபா, அதாவது அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். இல்லா லில் ஹாஜி பி அரஃபா, அரஃபாவில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய இந்த ஹாஜி இருக்கிறார, தங்கி இருக்கிறார் அரஃபாவில் ஹாஜி, அந்த ஹாஜிக்கே தவிர, அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய ஹாஜிக்கே தவிர அரஃபாவுடைய நோன்பு ஹாஜி அல்லாத மக்கா அல்லாத பகுதிகள், ஹாஜி மக்காவில் ஹஜ்ஜி செய்யாத மற்ற அரபிகள் இருக்கிறாங்க, அவங்களும் உலகளாவிய அளவில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்தாக ஆக்கப்படும். ஃபஃபித்ருஹு, ஹூடைய லமீர் அரஃபா, யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நோன்பில், அரஃபாவுடைய நாளில் நோன்பை விடுவது, ஃபித்ருட நோன்பை விடுவது, நோன்பு வைக்காமல் இருப்பது அஃதலு சிறந்ததாக இருக்கும். ஃபைன் சாம, ஒரு நோன்பு நோற்றால் அரஃபாவுடைய நாளில் ஹாஜி நோன்பு நோற்றால், இந்த ஃபைன் சாமவுடைய ஃபாயில் யாருங்க, ஹாஜி. ஹாஜி நோன்பு நோற்றால் மக்ரூவா விற்கப்பட மாட்டாத அந்த நோன்பு, விற்கப்படக்கூடிய நோன்பும் அல்ல. லாக்கின்னஹு, என்றாலும் அந்த ஹாஜி இருக்கிற ஊடி நமீர் ஹாஜி தரக்கல் அவுலா, சிறந்ததை விட்டுவிட்டார் என்று அர்த்தம். அப்போ இது மாதிரி சுன்னத்தான நோன்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி சொல்கிறாங்க, அதாவது காலம் முழுவதும் நோன்பு நோக்குவது மக்ரூஹுன்னு சொல்கிறாங்க. ஒயுக்குரஹு சௌமுத்தஹர், காலம் முழுவதும் நோன்பு நோற்பது மக்ரூவாக ஆக்கப்படும், வெறுக்கத்தக்க செயலாக அது கருதப்படும். வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கப்படும் அது. இன்லர்ரஹு, அந்த நோன்பாளிக்கு, ஹூனா சாயிம், அந்த நோன்பாளிக்கு இடையூறு ஏற்படுத்தினால், காலம் முழுவதும் அவர் நோன்பு நோற்பதனால் அவருக்கு இடையூறு ஏற்படுது, உடல் பலகீனம் சோர்வு ஏற்படுது, இந்த மாதிரி நபருக்கு காலம் முழுவதும் நோன்பு நோற்பது மக்ரூஹாக ஆக்கப்படும், வெறுக்கத்தக்கதாக ஆக்கப்படும். அவ் அல்லது ஃபவ்வத ஹக்கன், கடமைகளை தனக்கு தன்னுடைய கடமைகளை அவர் விட்டு விடக்கூடியவராக இருந்தால், தன்னுடைய கடமையை அவர் விட்டு விடக்கூடியவராக இருந்தால் அவருக்கு காலம் முழுவதும் நோன்பு நோற்பது மக்ரூஹ் ஆக்கப்படும். அப்போ கடமைகளுடைய விஷயத்தில் அவர் தவறு செஞ்சிருவார்.
தப்ப விட்டுருவார் கடமைகளை. அந்த காலம் முழுவதும் நோன்பு வைப்பதனால சோறு வந்துடும், மனை மக்களுக்கு உழைத்து சம்பாதித்தவர்களுக்கு உணவு குடிக்கணும், உடை கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நிலை அவருக்கு ஏற்படாது. சௌரியங்கள் முடியாது. நோன்பு வச்சிருந்த காலம் முழுவதும் நல்லா உழைக்க முடியாது, சரியாக அவர்களுக்கு தீனி போட முடியாது, தன்னுடைய உடலுக்கும் உழைக்கணும், மலை மக்களுக்கும் உழைக்கணும். இப்போ இதெல்லாம் இஸ்லாம் அதை எல்லாம் பார்த்து தான் ஒரு கடமையை ஆகுமாக்குகிறது. இல்லா அப்படி இல்லை என்னன்னா, இல்லைன்னா என்னங்க, அப்படி இல்லையானால் அப்படி மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அது மாதிரி அவருக்கு இடையூறு ஒன்றும் ஏற்படுத்தாது, அல்லது கடமைகளை விட்டு விட மாட்டார் என்று இருந்தால் அந்த மக்ரூ ஆக்கப்பட மாட்டாது. அந்த நோன்பு என்ன செய்யப்படாது, மக்ரூ ஆக்கப்பட மாட்டாது. அதான் சொல்றாங்க. அதாவது அவருக்கு எந்த விதமான இடையூறு ஏற்படாது. அது மாதிரி கடமைகளை விட்டு விடுவார் என்ற அந்த பயம்லாம் அவருக்கு இல்லை. எந்த கடமையும் தப்பாது, அது பாட்டில் அது நடக்கும். அவர் பெரிய பணக்காரர், எல்லாமே நடக்கும். மனைவி மக்கள் சோறு எல்லாமே அவர் கொடுத்துருவாரு. ஆனால் அவர் நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னால் மக்ரூ ஆக்கப்பட மாட்டார் காலம் முழுவதும் நோன்பு நோற்பது. அப்போ இது வரைக்கும் பார்த்த இப்போ நீ என்ன செய்கிறாங்கன்னா, எந்தெந்த நாட்களில் நோன்பை பிடிப்பது ஹராம் அதான் சொல்கிறாங்க. ஒயஹரும் இதிலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆசிரியர்கள். ஒயஹரும் நோன்பு ஹராமாக ஆகும். ஒலா யசிஹ் அசலன் அறவே நோன்பு கூடாது, சிஹத்தாக ஆகாது. என்ன ஆகாது? சௌமுல் ஈதைனி. இந்த யஹ்ருமுடைய ஃபாயில், ஒலா யசிஹுடைய ஃபாயில் சௌமுல் ஈதைனி. ஈதைன், ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ருடைய இந்த நோன்பு அறவே சிஹத்தாக ஆகக்கூடாது, ஹராமாக ஆகும், முற்றிலும் ஹராமாக ஆகும். நோன்பு பிடிக்கக்கூடாது இந்த நாட்கள், ஈதுல் அல்ஹாவுடைய நாள், ஃபித்ருடைய நாட்கள். அப்போ சௌமுல் ஈதைனிங்கிற இந்த ஜும்லா வந்து இலாஃபத்தான ஜும்லா அது யஹ்ருமு இயல்வா யசிஹுக்கு ஃபாயிலாக அமையுது. ஐயா அது மாதிரி ஐயாமி தஷ்ரீகி, அதாவது சௌமு ஐயாமி தஷ்ரீகின்னு இருக்கும். சௌமுங்கிற வார்த்தை முகத்தில் வச்சுக்கணும். அந்த இன்னும் ஹராமாக ஆகும் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளில் நோன்பு நோற்பது ஹராமாக ஆகும். சௌமு ஐயாமி தஷ்ரீக், சௌமுங்கிற அந்த முதாஃப் போக்கப்பட்டிருக்குது, இல்லாஃப் ஃபாயில் போக்கப்பட்டிருக்கு, யஹ்ருமுக்கு ஃபாயில் சிஹத்தாக ஆகாது. ஒஹிய ஐயாம் தஷ்ரீக்குடைய நாள்னா என்னங்க, அது 3 நாட்களுங்க. பாதுல் அல்ஹா ஈதுல் அல்ஹாவுக்கு பிறகு வரக்கூடிய 3 நாட்கள், ஈதுல் அல்ஹாவுக்கு பிறகு வரக்கூடிய 3 நாட்கள். யோமுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர் இல்லை, ஈதுல் ஃபித்ரில் ஈதுல் ஃபித்ருக்கு பிறகு என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யலாம், ஷவ்வாலுடைய நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஈதுல் அல்ஹால சொல்கிறார். வயோமி ஷக்குடைய நாளில் என்ன செய்யக்கூடாது, நோன்பு ஹராமாக ஆகும். வசோமி யோமி ஷக்கின்னு சொல்லி முகதரில் வச்சுக்கணும். ஒஹுவ ஷக்குடைய நாளில் என்னங்க, யதஹத்தஸ பிர்ருயத்தி யௌமத் தலாத்தீன மின் ஷஅபான, ஷஅபானுடைய மாதத்திலிருந்து 30வது நாளிலே பிறை பார்ப்பதை கொண்டு மண் ஒருவர் செய்தி அறிவிப்பார். லா இஸ்புத் பி கௌலிஹி, அவருடைய செய்தியை கொண்டு அந்த பிறை பார்க்கக்கூடிய அந்த செய்தி சுபூத்தாக ஆகாது, அது ஸ்திரமாக ஆகாது. மின் அபீதின், எப்படி சொன்னாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்துக்கு ஜமா அபீது, அடிமைகளிலிருந்து. ஓ ஃபசகத்தின், ஃபாசிக்குடைய ஜமா ஃபசகத்தின், அதாவது பாவிகளுடைய புறத்திலிருந்தும். ஓ நிஸ்வத்தின், நிசாக ஜமா நிஸ்வத்து, பெண்களினுடைய புறத்திலிருந்தும் எந்த ஒரு பெண்ணும் பிறை பார்ப்பதை கொண்டு சாட்சி சொல்வார். அவருடைய பிறையினுடைய சாட்சி ஹாக்கிம் இடத்துல, அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய காதி நீதிபதி இடத்தில் சுபூத்தாக ஆகாதே பிறை பார்க்கக்கூடிய செய்தி. அந்த ஒருவர் செய்தி அறிவிப்பார் பிறை பார்ப்பதை கொண்டு. மண்கிற மௌசூல் மொத்த ஜும்லா சேர்ந்து ஃபாயில் எதற்கு, யதஹத்தஸங்கிற அந்த ஜும்லா ஃபிஅலியா, அந்த முதாரியான ஃபிஅலுக்கு ஃபாயில். அப்படிப்பட்ட 30வது நாளிலே இந்த 3 தரத்தில் உட்பட்டவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாதே. அப்படிப்பட்டவர் பிறை பார்ப்பதை கொண்டு சாட்சி சொல்வதாக இருக்கும் ஷக்குடைய நாளில் அந்த சாட்சியை நம்பி நோன்பு பிடிக்கிறது ஹராம். இல்லா ஃபலைஸ பியௌமி ஷக்கின், அதாவது அந்த அடிமைகள், அது மாதிரி பாவிகள், பெண்கள், இவர்களிலிருந்து உள்ள சாட்சி ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொன்னார் இல்லையா முதல்ல. இவர்கள் அல்லாதவர்களுடைய சாட்சி, அதாவது பிறை பார்ப்பதை கொண்டு 30வது நாள் 29வது நாளில் சாட்சி கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி சொன்னார். ஓ இல்லா, அப்படி இவர்கள் இவர்களாக இவர்களுடைய சாட்சியாக இருந்தால், மேல சொன்ன மாதிரி இந்த அடிமைகள், பாவிகள், பெண்களுடைய சாட்சியிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாதே அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லாவிட்டால் இவர்களுடைய சாட்சி இவர்கள் சாட்சி சொன்னார்கள் இந்த மூவர்களில் இருந்து.
பாவிகள், அடிமைகள், பெண்கள் இவர்கள் பிறை பார்ப்பதை கொண்டு சாட்சி சொன்னால் 29வது நாள் ஷக்குடைய நாள்ல ஃபலைஸ பியௌமி ஷக்கின், அது ஷக்குடைய நாளாக ஆகாது. சௌமுஹு, அப்படி நோன்பு நோட்டால் பாவியனுடைய சாட்சியை கொண்டோ, அது மாதிரி அடிமையினுடைய சாட்சி கொண்டோ, பெண்ணுடைய சாட்சி கொண்டு நோன்பு நோட்டால் அந்த சாயிமுடைய நோன்பு, நோன்பாளியினுடைய நோன்பு சிஹத்தாக ஆகாது, சரியாக ஆகாது. ரமதானை தொட்டும் பல் மாறாக அந்த 30வது ஷாபான் 30வது நோன்பு நோற்றால் கூடாது. பல் மாறாக அந்நதிரின் முகபாயின், அந்த 30வது நாளில் நதிருடைய நோன்பு, ஏற்கனவே அவர் வந்து எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் நோன்பு பிடிப்பேன்னு சொல்லி என்ன நேர்ச்சி செய்திருந்தார். அந்த நேர்ச்சியை தொட்டும் உள்ள நோன்பாக இருந்தால் அது கூடும். அந்த 30வது நாளில் நோன்பு வைக்கலாம். கலா நோன்பு இருக்குது, அந்த நோன்பு மறந்துட்டாரு, கடைசியில் இந்த நாளில் வச்சிடலாம், அடுத்த வருஷம் வந்துடும், அடுத்த வருஷம் வந்தால் ஒரு முத்து கொடுக்க வேண்டி வந்துடும். அதனால் இந்த வருஷத்துடைய ரமதானுடைய நோன்பு இப்போயே கலா செஞ்சலாம் சொல்லி கடைசி 30ல் என்ன செஞ்சார், தொட்டும் நோன்பு வைத்தால் அந்த நோன்பு என்ன செய்யும், கூடும், சிஹத்தாக ஆகுங்கிறது. பல்லுடைய மான அதான், பல் மாறாக யசிஹு அன் நதிரின் கலாஇன், கலாவுடைய நோன்பை தொட்டும் நேர்ச்சியினுடைய நோன்பை தொட்டும் நோன்பு வைப்பது சிஹத்தாக ஆகும். அம்மா அறிந்து கொள்ளுங்கள், அந்த 30வது நாளில் நஃபிலான நோன்பு இருக்கிற அது கூடும். ஃபஇன் வாஃபக ஆதத்தல் லஹு, நம்பர் 9 என்ன போடுறாரு, என்ன சொல்றாரு, ஃபஇன் வாஃபக ஆதத்தல் லஹு, அந்த அந்த நஃபிலான நோன்பு இருக்கிற நஃபிலான நோன்பு வைக்கக்கூடிய ஃபைன் வாஃபகா, அந்த நோன்பாளி சுன்னத்தான அந்த நோன்பு வைக்கிறார, அந்த நோன்பு அவர் நோன்பு வச்சார் 30வது நாளில் பிற ஷாபான் பிற 30ல், இப்போ அவர் தோதுவாக ஆகிவிட்டால் ஆதத்தில் அவருக்குரிய பழக்கமான அந்த சுன்னத்தான நோன்பிற்கு அது தோதுவாக ஆகிவிட்டால், உதாரணமாக ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு திங்கள் வியாழன் 9 ஷரால தான் போட்டாங்க, திங்கள் வியாழன் வந்து ஒரு பழமையாக நோன்பு பிடிக்கிறது பழக்கமாகிருச்சு. உதாரணமாக திங்கக்கிழமை பிற 29வது பிற 30தாக இருந்துச்சு ஷாபான் பிற. இப்போ அந்த பழக்கத்திற்கு தோதுவாக அவர் வச்சுட்டாரு. அவருடைய அந்த பழக்கத்திற்கு தோதுவாக அந்த நாள் அமைந்து விட்டால், 30வது நாளில் நோன்பு நோற்பது அமைந்து விட்டால், அல்லது இது மாதிரி இருந்தால் அப்போ அந்த நோன்பு கூடுங்க, ஃபிலான நோன்பு. அல்லது வசலஹு, அல்லது அந்த நோன்பை, அந்த நஃபிலான நோன்பை அவர் சேர்த்தார், பிமா கபல நிஸ்பி ஷாபான, ஷாபானுடைய பிறை 15க்கு முன்னால் உள்ள அந்த நோன்போடு அதை சேர்த்தார். அதாவது அந்த நாளில் நோன்பு ஒரு நோன்பு விடுபட்டுருச்சு, 15 நோன்பு வைக்கல, அதிகமாக நோன்பு வைப்பார், அதனால் ஒரு நோன்பை இந்த கடைசியில் மறந்த அந்த 2-3 நோன்பு வைப்பார். அல்லது ஷாபான் நிஸ்பி ஷாபான் வரை நோன்பு வைக்கிறது வளமாயிருச்சு, அதில் ஒரு 2 நோன்பு, அதில் ஒரு நோன்பு விடுபட்டுருச்சு. இப்போ அந்த ஷாபானுடைய 15க்கு முன்னால் உள்ள அந்த நோன்போடு இந்த நோன்பை அந்த பிறை 30ல் ஷாபான் பிற 30ல் வைக்கக்கூடிய அந்த நோன்பை சேர்ப்பாரையானால் சஹ, அவருடைய நோன்பு சிஹத்தாக ஆகும், சரியாக ஆகும். ஏன்னா அவருக்கு ரமதான் முன் ஷாபான் நிஸ்பு ஷாபான நோன்பு பிடிக்கிறது வளமை. ஷாபான் பிற 15 வரை அவருக்கு நோன்பு பிடிக்குது, பிற ஷாபான் பிற 1 முதல் 15 வரை நோன்பு பிடிப்பது அவருடைய வளமையாக இருந்துச்சு, அதில் ஒரு நோன்பு விடுபட்டுருச்சு. அதனால் அந்த நோன்பை இந்த ஷாபான் பிற 30வது அந்த நாளில் அவருக்கு அந்த நாள் தோதுவாக இருந்துச்சு. அதனால் இது அதோட 30வது நாளில் சேர்த்து அந்த 15 நாள் ஷாபான் பிற 15 ஆரம்ப அந்த 15 நாட்களில் விடுபட்ட ஒரு நோன்பை இதோடு சேர்த்து வைத்தால் கூடுங்கிறார். ஒயில்லா ஹரும, அப்படி ஒரு பழக்கம் இல்லை, அப்படி சேர்க்கக்கூடிய பழக்கம் இல்லை, தனித்து இந்த நாள் நபியுடைய நோன்பு நோற்பது ஹரும ஹராமாக ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து எந்தெந்த நாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடாதுங்கிறத பார்த்தோம். ஒலம் யுசிஹ, அப்படி நோன்பு நோட்டால் அந்த நோன்பு சிஹத் ஆகும், ஆகாது. அதாவது ஷாபான் பிற 30ல் ஒயஹருமு சௌமு பஅதமா பஅத நிஸ்பி ஷாபான, ஷாபானுடைய 15க்கு பிறகு, அதாவது ஷாபானுடைய பிற 16லிருந்து நோன்பு வைப்பது ஹராமாக ஆகும். ஷாபானுடைய அந்த 15க்கு பிறகு உள்ள அந்த ஒரு நாளில் நோன்பு வைப்பது, அதாவது ஷாபான் பிற 16ல் நோன்பு வைப்பது ஹராமாக ஆகும். இளம் யுவாஃபிக் ஆதத், அவருடைய ஆதத்திற்கு அது தோதுவாக இல்லையானால், அவருடைய பழக்கம்னா என்னங்க, அந்த 16வது பிற 16 ஷாபான் பிற 16 வியாழனா இருந்துச்சு, திங்களாக இருந்துச்சு, அது அவருடைய ஆதத்திற்கு தோதுவாக, அந்த மாதிரி தோதுவாக இல்லாவிட்டால், வேலைக்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய அந்த
நோன்பிற்கு தோதுவாக இல்லாவிட்டால் திங்கட்கிழமை நோற்பாரு, அந்த நாளிற்கு தோதுவாக இல்லாவிட்டால் தனித்து பிறை 16ல் நோன்பு பிடிக்கிறது ஹராம். வலம் யசிலஹு யசில்ஹு, மேலும் அந்த நிஸ்பு ஷாபானுக்கு பிமா கபலஹு, அந்த கபலஹுடைய லமீர் அந்த நிஸ்பு ஷாபான், அதாவது பிறை 15க்கு முன்னாலோட அந்த நோன்போடு அந்த பின்னாடி 30வது நாளில் நோன்பு இருக்கக்கூடிய அந்த நோன்பை சேர்க்காத நிலையில், வலம் யசில்ஹு, அந்த 30வது நோன்பில் நோக்கக்கூடிய அந்த நோன்பை சேர்க்கவில்லை, பிமா கபலஹு நிஸ்பு ஷாபான் பிறை 15க்கு முன்னால் அந்த நோன்பை கொண்டு சேர்க்காத நிலையில், வாவ் ஹாலியா, இப்போ அதை நிஸ்பு ஷா பிறை 15ல் நோன்பு நோற்பது ஹராமாக ஆகும். பிறை 15க்கு பிறகு, ஷாபான் பிறை 15க்கு பிறகு நோன்பு நோற்பது, பிறை 16லிருந்து நோன்பு நோற்பது ஹராமாக ஆகும். ஒமன் தகல ஃபி சௌமின் வசலாத்தின் ஃபரதன் ஹரும கத்உஹுமா, ஒமன் தகல யார் நுழைந்து விடுவாரோ, ஃபி சௌமின் வசலாத்தின் அது மாதிரி நோன்பில், அது மாதிரி தொழுகையில் நுழைந்து விடுவார், ஃபரதன் அந்த தொழுகை ஃபரதான தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த நோன்பு அந்த நோன்பு அந்த நோன்பு ஃபரதான நோன்பாக இருந்தாலும் சரி, அதுதான் சொல்ற ஃபரதன், அந்த நோன்போ தொழுகையோ ஃபரதான நோன்பாக இருந்தாலும் சரி, அல்லது சுன்னத்தான ஃபரதான நோன்பாக இருக்குது, அல்லது ஃபரதான தொழுகையாக இருக்குது ஃபரதன், இப்படி மாதிரி ஃபரதான தொழுகை ஃபரதான நோன்பிலே அவர் நுழைந்து விட்டால் ஹரும கத்உஹுமா, அந்த ரெண்டையும் துண்டிப்பது ஹராமாக ஆகும். ஒரு நோன்பில் நுழைஞ்சிட்டாரு, ஆனால் ஃபரதான நோன்பில் நுழைஞ்சிட்டாரு, விடுபட்ட அந்த நிஸ்பு ஷாபான் வைக்கிற இந்த இடத்துல. ஆனால் இப்போ அவ்விரண்டு நோன்பையும் அது மாதிரி ஃபரதான தொழுகையில் நுழைந்துட்டார் ஒருத்தர், இப்போ ரெண்டையும் என்ன செய்கிறது, இப்போ துண்டிக்கிறது, இது ஹராமாக ஆகும். ஏன்னா இந்த நோன்புங்கிறது அது கடமையான நோன்பு கலா செய்கிறாரு நிஸ்பு ஷாபானுக்கு பிறகு, ஷாபான் பிற 15க்கு பிறகு உள்ள நாளில், ஷாபான் பிறகு 15க்கு பிறகு உள்ள அந்த நாளில் அதனால் தொழுகையும் கலா செய்கிறாரு, தொழுகையிலே நுழைஞ்சிருக்கிறார், இப்போ அதை ரெண்டையும் முறிப்பது ஹராமாக ஆகும். ஃபஇன்கான நஃப்லன் ஜாஸ கத்உஹுமா, இப்போ ஃபஇன்கான நஃப்லன் அவர் நோற்கக்கூடிய அந்த நோன்பு நஃபிலாக இருந்தால், அவர் தொழக்கூடிய அந்த தொழுகை நஃபிலாக இருந்தால் ஜாஸ கத்உஹுமா, அவ்விரண்டையும் முறிப்பது ஜாயிஸாக ஆகும், விடுவது ஜாயிஸாக ஆகும். 2 நம்பரை பார்த்துடலாம். மஅல் கராஹத்தி, கராஹத்தோடு, இல்லம் யக்குன் ஹுனாக உதுருன், அந்த இடத்துல எந்த தங்கடம் இல்லாவிட்டால், நான் தங்கடம் எதுவும் இல்லை ஆனால் இந்த மாதிரி செய்கிறாருன்னா அதுக்கு அந்த மாதிரி துண்டிப்பது ஹராமாக ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். இப்போ அடுத்து அத்திகாஃபினுடைய சிறப்பை பார்க்கலாம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஃபில் அத்திகாஃபிலே உள்ள பிரிவு, ஏத்திகாஃபில் உள்ள பாடம். என்ன ஏத்திகாஃபு? நம்மெல்லாம் எல்லாமே தெரியும். ஏத்திகாஃப் பொதுவாக ரமதான் பிறை 15 ரமதான் முழுவதும் நோன்பு நோற்றி ஏத்திகாஃப் இருப்பது சிறந்தது. அதில் ரமதானுடைய பிற கடைசி 10 நாளில் 21லிருந்து கடைசி அந்த 30 வரை நோன்பு பிடிப்பது, இது ஏத்திகாஃப் இருப்பது சுன்னத்து மாக்கதா, ஏன்னா நோன்பு வச்சுதான் ரமதான் இல்லை, அதனால் அது கடமை. ஆனால் ஏத்திகாஃப் இருப்பது கடைசி அந்த 10 ரமதானுடைய கடைசி 10 நோன்பு ஏத்திகாஃப் இருப்பது சிறந்தது, சிறந்த அமல். அதான் சொல்கிறாங்க அல் ஏத்திகாஃப் இருப்பது சுன்னத்துன், அல்லாது ஏத்திகாஃப்னா என்னங்க, தங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் இந்த பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி நான் இருக்கிறேன், என்னுடைய வணக்க வழிபாடுகள் அத்தனையும் அப்படின்னு சொல்லி நியத்து செய்கிறது, விரத ஏத்திகாஃப். அல் ஏத்திகாஃப் பள்ளியில் தங்குறேன்னு சொல்லி இந்த நியத் செய்து இருத்தல் இருப்பதே, பள்ளியிலே தங்கி இருப்பது இருக்கிறதே சுன்னத்தாக இருக்கின்றன. ஃபீக்குல் வக்தின், எல்லா காலங்களிலேயும் அது சுன்னத்து தான். ஆனால் பிரத்தியாகம் ரமதானில் கடைசி 10 ஏத்திகாஃப் இருப்பது அது உயர்ந்த சுன்னத்து. ஒஃபி ரமதான ஆக்கதுன், ரமதான் மாதத்திலே ரொம்ப ஆக்கதான சுன்னத்தாக இருக்கிறது இந்த ஏத்திகாஃப்ங்கிற இந்த அமல். நம்பர் 3ல் என்ன போடுறாங்க பார்க்கலாம். லிமவாலபதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் இஅ்திகாஃப் ஃபீஹி, அந்த ரமதானில் ஏத்திகாஃப் இருப்பதன் மீது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடராக அதை அவருடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்ததின் காரணமாக அது ரொம்ப ஏற்றமானது. வலி அன்னஹு அஷ்ரஃபுன் ஷரீஃப் ஷஹ்ருன் ஷரீஃபுன், நிச்சயமாக அந்த ரமதான் மாதம் கண்ணியமிருந்தி மாதம். வல் ஹசனாத் ஃபீஹி, அந்த ரமதான் மாதத்திலே நன்மைகள் அஃதலு, பல நன்மைகள் மகா சிறந்தது, கூலி சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரமதான் மாதத்தில் கடைசியில் ஏத்திகாஃப், அஷரத்துல் அஹீரத்து ஆகது,
ரமதான் மாதத்தினுடைய அந்த கடைசி பத்தாகிறது ஆக்கது சுன்னத்தை மக்கதாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றன இஅ்திகாஃப் இருப்பது என்பது. லித்தலபி லைலத்தில் கதிரி, லைலத்தில் கதிரை இரவை அதை தேடுவதற்காக, கண்ணியம் பொருந்தி அந்த இரவை தேடுவதற்காக வேண்டி கடைசி பத்திலே இஅ்திகாஃப் இருப்பது சுன்னத்து மக்கதாவாக இருக்கின்றன. அப்போ அவ்வளோ உன்னதமான ஒரு அமல். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் அவர் ரமலானில் இருக்கும் பொழுதெல்லாம் இஅ்திகாஃப் இருப்பதை அவர்கள் தவற விட்டதில்லை என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அந்த பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஒயும்கிரு அன் தக்கூன ஃபி ஜமீஇ ரமலான, இன்னும் சாத்தியமாக ஆகும் அந்த இஅ்திகாஃப் இருப்பது ரமலான் முழுவதிலேயுமே இஅ்திகாஃப் இருப்பதற்கு சாத்தியமாகவும் ஆகும், இடம்பாடாகவும் இருக்கின்றன. ஆனால் இஅ்திகாஃப் இருப்பது சாத்தியமாக ஆகும், ரமலான் முழுவதிலேயும் இஅ்திகாஃப் இருப்பது சாத்தியமாக ஆகும். ஒஃபில் 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 அஷ்ரத்தில் அகீரத்தி அர்ஜா, ரமதானுடைய கடைசி பத்திலே மிக மிக ஏற்றமாக சிறந்ததாக இருக்கும், ரொம்ப அர்ஜாவாக உயர்ந்ததாக இருக்கும். ஒஃபி அவுத்தாரிஹி அர்ஜா, அந்த கடைசி பத்தியில் அஷ்ர், அந்த கடைசி ரமதானுடைய அந்த கடைசி பத்தில் அதனுடைய அந்த நாட்களில் ஒற்றைப்படை அந்த நாட்களிலே அந்த இஅ்திகாஃப் இருப்பது அர்ஜா மிக உயர்வானது சிறந்ததாக இருக்கும். ஓடைய லமீர் அது கடைசி 10, கடைசி 10ல் ஒற்றைப்படை நாட்களிலே இஅ்திகாஃப் இருப்பது அர்ஜா மிக சிறந்ததாக இருக்கும். ஒஃபில் ஹாதி வஸ்ஸாலிசி வல் இஷ்ரீன அர்ஜா, 23 21வது அந்த இரவுகளிலே அர்ஜா, அந்த இரவுகளிலே இஅ்திகாஃப் இருப்பது அர்ஜா மிக உயர்ந்ததாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இந்த இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல 21 23 வக்தார நபியு வகைருஹு இன்திகாலஹா மின் லைலத்தின் இலா மினல் ஆஷிரி இலா லைலத்தின் உஹ்ரா மின்ஹு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல கடைசி அந்த 21 23ல் எடுப்பது இஅ்திகாஃப் இருப்பது மிக உயர்ந்ததாக இருக்கின்றன. ويكثر في ليلة القدر من اللهم إنك عفو تحب العفو فاعف عني. ويكثر, அந்த நோன்பாளி அதிகப்படுத்த வேண்டும் கண்ணியம் பொருந்திய அந்த லைலத்துல் கதருடைய அந்த இரவிலே, மின் அல்லாஹும்ம, இந்த துஆவிலிருந்து அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல், இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பையே நேசிப்பவனாக இருக்கிறாய், விரும்புபவனாக இருக்கின்றாய். ஃபஅஃபு அன்னி, என்னை தொட்டும் மன்னிப்பாயாக, எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டு 1000 மாதங்கள் நன்மை செஞ்சு 1000 இரவுகள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். அதனால தான் துஆவாக சொல்றாங்க. பிரத்யேகமான இந்த துஆ அந்த நாளில். அப்போ அல்லாஹு தாலா அந்த ரமலானை அதிகமாக அடைகின்ற பாக்கியத்தையும், அதிகமாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருள்வானாக. இப்போ பார்க்குறோம் நம்ம வாங்க. வஅக்கல்லுல் இஅ்திகாஃப், இஅ்திகாஃபுடைய இருக்கக்கூடிய காலங்களில் குறைந்த காலம், லுபுசுன் கொஞ்ச நேரம் தங்கியிருப்பது, ஒயின் கல்ல அது குறைந்த அளவாக இருந்தாலும் சரி, பிஷர்த்தின் நீயத்து இஅ்திகாஃப் அல்லாஹ்வுக்காண்டி இந்த மஸ்ஜிதில் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு, நீயத்து இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் குறைந்த அந்த நேரமாக இருந்தாலும் சரி இஅ்திகாஃப் இருப்பது கூடும். உதாரணமாக ஒரு 2 ரக்காத் தொழுவ அளவுக்கு இருக்கிறார், அல்லது கொஞ்ச நேரம் நம்ம பள்ளியாசல் உட்காந்துட்டு வரலாம், ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருந்தாலும் சரி இஅ்திகாஃப் கூடும். ஆனால் என்ன செய்யணும், அல்லாஹ்க்கான நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீ செஞ்சுருக்கணும். இஅ்திகாஃபுடைய முதல் நியத்து என்ன, தங்குவக்கூடிய காலம் குறைந்த காலமாக இருந்தாலும் பிஷர்த்தின் நியத்தி, இஅ்திகாஃபை இருக்கிறேன் இந்த பள்ளியில் என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தங்கியிருக்கும் காலம் வரை என்று மனதால் நியத்து செய்தல் என்ற இந்த நிபந்தனையை கொண்டு, ஒசியாததிஹி, இரண்டாவது நிபந்தனை என்ன, ஹீயுடைய தமீர் அந்த லுபுஸ், அந்த பள்ளிவாசலில் தங்குதலினுடைய அதிகமான காலம், அந்த தங்குதல் அதிகமாக காலம், அலத்துமஅனீனதி, ஏன்னா நிம்மதியான அந்த நிலையை விட, நிம்மதி பெறுதல் என்ற, ஏன்னா ஓய்வு பெறுதல் என்ற அந்த நிலையை விட அந்த பள்ளிவாசலில் தங்குதல் அதிகமான காலமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த இஅ்திகாஃப் இருப்பது அவசியம். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய காலமாக இருக்க வேண்டும். அப்போ ஓய்வு சாதாரணமாக ஓய்வு பெற முடியாது, கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதை விட
அந்த தங்குதல் என்பது ஹூடைய தம்பி தங்குதல், அந்த பள்ளிவாசலில் தங்குதல் அதிகமான காலமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த யாத்திகாஃப் இருக்க வேண்டும். கவுனுஹு, இன்னும் அந்த யாத்திகாஃப் இருப்பவர் இருக்கிறாரே முஸ்லிமன், முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஆக்கீலன், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். சாஹியன், சாஹியன், நல்ல சிஹத்துடையவராக இருக்க வேண்டும், ஆரோக்கியமுடையவராக இருக்க வேண்டும். ஹாலியன் அனில் ஹதத்தில் அக்பர், பெருந்தொடங்கை விட்டும் அவர் நீங்கி இருப்பவராக இருக்க வேண்டும். ஒஃபில் மஸ்ஜிதி, இன்னும் மஸ்ஜிதிலே தான் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். ஒலவ் முத்தரத்தன் ஃபி ஜவானிபிஹி, அந்த லமீர் மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதினுடைய அந்த சைடுகளிலே ஓரஞ்சாரங்களிலே அப்படி சுற்றி கொண்டு வந்திருந்தாலும் சரி, முத்தரத்ததான சுற்றி கொண்டு வந்திருந்தாலும் சரி, அப்படி இங்கேயும் அங்குமா போய் கொண்டிருந்தாலும் சரி. ஏன்னா மஸ்ஜிதில் தான் என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்கணும். அது மஸ்ஜிதினுடைய அந்த வெளிப்புறங்களிலே சைடுகளில், ஜவானிபுனா ஜம்புக்குன்னா பக்கம், அதாவது ஜவானிபு வந்து பக்கங்கள், மஸ்ஜிதுடைய ஓரங்கள் பக்கங்களிலே அவர் இங்கும் அங்குமாக என்ன வந்து கொண்டிருந்தாலும் சரி, மஸ்ஜிதில் மொத்தமாக ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். மஸ்ஜிதை விட்டும் வெளியில் என்ன செய்ய செல்றது ஏத்திகாஃபுடைய அந்த நிலையில் ஏற்படாது, உண்டாகாது. அது ஏத்திகாஃபாக ஆகாது. அதான் சொல்கிறாங்க, வலா யக்ஃபி முஜர்ரதுல் முரூரி, பள்ளிவாசலுக்கு அருகிலே கடப்பது என்பது போதுமாக ஆகாது ஏத்திகாஃபிற்கு. பள்ளிவாசல் கடந்து போய் ஒருத்தர் நான் ஏத்திகாஃப் இருந்துட்டேன்னு சொல்கிறாரு, ஏத்திகாஃப் நீயத்தை நான் பள்ளிவாசல் கடந்து போகிறேன், நான் பள்ளிவாசல் இருந்த தங்கின அந்த நீ கூலி கிடைக்கும்னு சொல்லி அதை எதிர்பார்ப்பது அது போதுமாக ஆகாது. ஏத்திகாஃப்னா பள்ளிவாசலுக்குள்ளே போய் இருக்கிறதுக்கு பேர் தான், இருப்பதற்கு பேர் தான், அல்லது வெளிப்பள்ளியில் இருப்பதற்கு பேர் தான் ஏத்திகாஃப். முறையாக பள்ளிவாசலுக்குள்ளே போய் உள்பள்ளியில் இருந்து நியத்து செஞ்சுட்டு அது பிறகு வெளியில் அங்கங்கே இருந்தால், பள்ளிவாசலுக்கு வெளிப்பள்ளியில் அங்கங்கே இருந்தாலும் அந்த ஏத்திகாஃப் கூடும். அப்படிங்கிறது தான் இந்த உலவு முத்தரத்து ஃபி ஜவானிபியுடைய மானா. அதான் முன்னாடி சொன்னார் இந்த வாசகத்தில். ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியில் மட்டும் ஏத்திகாஃபுடைய நியத்தை கொண்டு செல்வது போதுமாக ஆகாது. வல்லஃபுதலு, சிறந்தது என்ன, கவுனுஹு, அந்த ஏத்திகாஃப் இருப்பது என்பது பிசோமி, நோன்புடன் ஏத்திகாஃப் இருப்பது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஒஃபில் ஜாமியை, ஜாமியா மஸ்ஜிதில் எங்கே ஜும்மா நடக்குமோ, பெரிய பள்ளி இருக்கிற அந்த மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருப்பது சிறந்தது. வல்லா என் குச அன்யோமின், ஒரு பகலை விட்டும் குறைந்து விடக்கூடாது. ஒரு பகலை விட்டும் என்ன செய்யக்கூடாது, குறைந்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு ஏத்திகாஃப் இருக்கணும். ஹுரூஜம் மின் ஹிலாஃபி அபி ஹனீஃபா, ஏன்னா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு மாற்றமாக அவங்களிடத்துல ஒரு பகலை விட்டு குறைவாக இருப்பதும் கூடுங்கிறாங்க.